ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டோன்னு வந்து கடவுளை வந்து நம்ம வேண்டிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை 1 அன்னைக்கு நாங்கள் காலம்பரை எடுத்த வீடியோ. இது ஏன் இப்படி எடுக்கிறாங்கன்னா, பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நானாக வந்து சரி இன்றைக்கி ஒரு 2 செகண்டாவது ஒரு வீடியோ போடலாமேன்னு நானாக எடுத்தது தான். இது வந்து பார்த்திங்கன்னா காலம்பரை எழுந்தோடனே எப்பயும் போல் வாசப்படிலாம் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் தடவிட்டு, ஏன்னா வந்து அப்பயே வந்து எல்லாத்துக்கும் வந்து நான் ஊற போட்டுட்டேன். ஏன்னா வந்து சாமி எங்கள் தெருவுக்கு ஃபஸ்ட்டு வரும், 2வது எங்கள் தெருவு. ஃபஸ்ட்டு தெருவில் பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான வீடு தான் இருக்குது. ஏன்னா அங்கே முடிச்ச உடனே இங்கே வந்துடுவாங்க அப்படின்ட்டு நேரத்தில் எழுந்து நாங்கள் வேலை கோலம் போட்டதே தண்ணி நேரத்துலேயே தெளிச்சிட்டேன். ஆனால் கோலம் போட்டது தான் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் நான் போட்டேன். எப்பயுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம நிலவாசப்படி மஞ்சள் குங்குமம் தடவுறது தானே கிராமத்துலன்னு பார்த்திங்கன்னா அதுதான் மெயினே வந்து எல்லோரும் செய்கிற வேலை. அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளை வந்து ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு? உங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் சாமி தூக்குனாங்களா? பார்க்குற எல்லாருக்கும் இதான் நான் போட்ட கோலம். அப்படியே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா இதுதான் நான் இப்போ கட்டிகிட்டு இருக்க வீடு. எல்லோரும் இதான் உங்கள் வீடு, இதான் உங்கள் வீடான்னு கேட்டிங்க. அதுதான் நான் கட்டிகிட்டு இருக்க வீடு. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஊறப்பட்டேன், துவரம்பரி வேற வச்சுட்டேன், சாம்பார் கரைஞ்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாயாசத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இதுதான் சவ்வரிசி பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டா சாமி வர்றப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படின்னு குளிச்சுட்டு நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஏன்னா பசங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க, சரி எழுப்ப வேணாம் அப்படின்ட்டு நம்ம நேரத்தில் செஞ்சு வச்சுட்டோம், கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சாமி கும்பிடலாம். அப்புறம் அவதின்னு பசங்க பசியுதுன்னுவாங்க, சரி வேண்டாமே அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஆரம்பிச்சிட்டேன். இட்லி தான் சுடலாம்னு நினச்சேன். ஏன் அதை ஒரேடியாக அப்புறம் இட்லி சுட்டால் அப்புறம் வேறு சமைக்கணும் அப்படின்ட்டு ஒரேடியாகவே நான் வேலையை முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா சாதம் வடிச்சிட்டேன் எடுத்த உடனே. அதுக்கப்புறம் தான் பாயாசமும் துவரம் இருக்கும், துவரம் பருப்பும். சாரி, நீங்கள் வேறு தப்பாக எடுத்துக்காதீங்க. அதை அப்படி சொல்லி சொல்லி எனக்கு வந்து பழக்கமாகிடுச்சு. உங்கள் ஊரில் எல்லாம் சாமி தூக்குனாங்களா? எப்படி போச்சுங்கிறத கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இதெல்லாம் லாஸ்ட்டு தான் நான் சொல்லணும், ஆனால் வந்து ஃபஸ்ட்டே சொல்கிறேன். நாங்கள் பிறந்த இடத்த பார்த்திங்கன்னாங்க, நான் அங்கே எப்பயுமே வந்து நான்வெஜ்ஜு தான். அங்கே வந்து எல்லா எப்படி சொல்கிறது, எல்லா விதமான கவிச்ச குழம்பும் இருக்கும். மாத பிறப்புனாலே வந்து அப்படி தான் அங்கே. ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட இடத்த வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து சித்திரை 1 வருஷ பிறப்புனாலே இங்கே வந்து சாமி தூக்கிட்டுது. சாமி தான் வந்து தூக்குறதால நம்ம எப்படி கவிச்சு செய்ய முடியும்? இது பார்த்திங்கன்னா உளுந்து கழுவி வச்சுருக்கேன். மாவாளுக்கு உளுந்து போட்டாச்சிங்களா. இது சாமிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், மாவாளுக்கு மாவு, தேங்காய், பூ, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தீவார்த்தனை பண்ணுறது. அதுக்குள்ளே நானும் வந்து சாமி வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து நானும் வந்து புடவை மாற்றிட்டு வந்துட்டேன். இது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இங்கே எதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா இருந்ததுன்னு எடுத்து வச்சேன். வடை போட்டுட்டா வேலை முடிஞ்சுதுன்னுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் செஞ்சுட்டு அப்புறம் வடை போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இங்கே உளுத்தம் வடை தானே சாமிக்கு படைக்கணும். ஏதோ கடலப்பயிறு வடைனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவும் ஈஸி தான். என்ன கிரைண்டரை கழுவணும் கொள்ளணும் அப்படின்ட்டா லைட்டாக கஷ்டம். கஷ்டம் ஒன்றும் இல்லை, அதையும் செத்த நாளில் செஞ்சு முடிச்சிடலாம். உளுத்த வடை தான் என் பையனுக்கு பிடிக்கும். அவன் வந்து கடலப்பயிறு வடை சாப்பிட மாட்டான். அதுக்காக தான் எங்கள் வீட்டில் வந்து வடை பாயசம் இருக்கோ இல்லையோ அங்கே வந்து மெயின் டிஷ்ஷு எல்லாம் இருக்கும். இதெல்லாம் செஞ்சு நான் முடிக்கவும் சாமி வரவும் கரெக்டாக இருந்துச்சு. நீ ஏன்னா வந்து இங்கே வர்றதுக்கான சாமி வந்து இங்கே வராதுங்க. நாங்கள் வந்து ரோட்டுக்கு தான் போகணும். ரோட்டுக்குன்னா கொஞ்சம் தூரம் எங்கள் வீட்டிலேருந்து சும்மா 2 ஸ்டெப்பு தான் நடந்து போகணும். ஏன்னா அங்கே சொயில்றதுக்கு இடம் இல்லை. அதுக்காக வந்து பார்த்துக்குங்க, சிவன் பார்வதி வந்திருக்காங்க. எல்லோரும் வந்து சாமி வந்து கும்பிட்டுக்குங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சா, சாம்பார், அதுக்கப்புறம் வந்து இங்காண்ட வந்து பார்த்திங்கன்னா பாயாசம், அங்காண்ட சாதம், அப்பளம் எல்லாம் ரெடியாக இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் வந்து குளத்துக்கு கிளம்பிட்டேன். வெயிலை பார்த்திங்களா, பங்குனி வெயில் பள்ளக்காட்டு பல்லு வலிக்குங்கிற மாரி கரெக்டாக அடிக்குதுங்க. மணி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணி நான் போகிறப்ப, அப்பயும் அவ்வளோ வெய்யங்க, தாங்க முடியல. இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் இதான் நான் எப்பயும் நான் லைவ் போட்டிருப்பேன், பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து குளம். ஆனால் இந்த வெயிலில் வந்து என்னான்னு தெரிலங்க, இதுதான் தீவனம். இந்த தீவனத்தை தான் நாங்கள் போய் போடுவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெய்ய அடித்து கொதிப்பு தாங்க முடியாமல் மீனெல்லாம் மேலே வந்துருச்சு. பயந்துட்டேன். ஏன்னா போட்ட முதலே என்ன எடுக்கலையே, அதுக்குள்ளேயே ஏன் கடவுளே இப்படி பண்ணுற அப்படின்னுட்டு
மீன் வந்து எடுக்குது பாருங்கள். இருந்தாலும் அவ்வளோவா வரலங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியான வெய்யங்க. தாங்க முடில. தண்ணியே வந்து பாதி கால் வரைக்கும் சுட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்ரு போட்டு விட்டுட்டேன். ஏன்னா நம்ம போகிற ஒரு 2 மணி நேரம் கொஞ்ச நேரம் 2 மணி நேரமாவது இறச்சிட்டு இருந்ததுன்னா நான் ஒரு 6:30க்கு தான் இதை விட்டு கிளம்புனேன். சரி அது வரைக்கும் ஓடிட்டு இருக்கட்டும் அப்படின்னுட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவர் இருந்தாருன்னா எனக்கு இந்த வேலைகள்லாம் கிடையாது. மாமா இல்லாததால தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு. இதுதாங்க எங்கள் ரொட்டீனு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.